குறிபாக்களையோ அம்மே, குறிபாக்களையோ அண்ணே. ஏன் குறி தப்பாது, சொன்னது சொன்னபடி நடக்கும். இந்த ஜக்கம்மா குறி சுத்தமானது. குறிபாக்களையோ அம்மே, குறிபாக்களையோ அண்ணே. அட யாருமா நீ ஆஸ்பத்திரி முன்னாடி வந்து குறிபாக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாரு, எங்கிருந்து வர்றேன்னு தெரியுமா தாயி? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காயசித்து விளைப்பர். தேனருவி திரை எழும்பா வாடின் விழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். கூணல் இளம் நிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றாலர் திரியூட மலை எங்கள் மலையே. எங்க பரம்பரையே குறி சொல்லக்கூடிய பரம்பரை தாயி. எங்க குறி எப்போதும் தப்பாது தாயி. என்னாச்சு தாயி? அடியாத்தி, என்ன புள்ள உடம்பு பூரா ஊசியும் பைப்புமாவுல இருக்கு? 8 மாச குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியரா, டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்க. முத்து பதித்த முகம், முதலியார் மதித்த முகம், தங்கம் பதித்த முகம், தரணியார் மதித்த முகம். ஆலம்பரம் போல அண்ணாந்து நிப்பேனு, நான் பொய்யாரமா வந்தேனே. இப்படி நீ வட்ட மரம் போல வட்டு போயிட்டியே. பொட்டுமில்ல பூவும் இல்ல, பூச கூட மஞ்சள் இல்ல. நான் கட்டுன ராசாவே என்னை விட்டு தான் போயிட்டியே. அங்க என்னதான் ஒரே ஒப்பாரி சத்தமா இருக்கு? 40-45 வயசு பையனுக்கு மூளையில கேன்சரா. அது அவனோட பொண்டாட்டி கையில காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் வித்தும் பத்தல. ஊர்ல கிடக்கிற காடு மேடெல்லாம் வித்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொடுத்தா. ஆனா அந்த பாவி கடவுள் இந்த பையனை எடுத்துக்கிருச்சு. பாவம், 2 பொட்ட பிள்ளையவே இருக்கு. என்ன பண்ண போறாளோ? இருக்கிற நமக்கே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கே தாயி. ஆமா, அந்த ஈசானி மூலையில ஒருத்தவர் ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என்னவா? அவரோட 10 வயசு மகனுக்கு சுகர் வந்துருச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. குற்றால நாதரே, ஏன் இப்படி எங்களை ஆட்டி படைக்கிற? என்ன காரணம் இதுக்கெல்லாம்? தாயி, என் ஜக்கம்மா என்ன சொல்றானா, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நாங்களா? நாங்க என்ன பண்ணோம்? பாரதி பாடி இருக்கார்ல, வெட்டி எடிக்குது மின்னல், கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை விண்ணை பிடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், ஊவென்று விண்ணை குடையுது காற்று, சட சட சடவென்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம், 8 திசையிலும் இடி மழை. மாதம் மாறி ஒளிஞ்ச நிலத்துல இருக்க மரத்தெல்லாம் வெட்டுனீங்க, விளை நிலத்தை பிளாட்டு போட்டீங்க, பாரம்பரிய உணவை விட்டுட்டு பீசா பர்கர்னு போனீங்க, மஞ்ச பைய தூக்குனா கௌரவ குறைச்சல்னு நெகிழி பைய தூக்குனீங்க. உணவுதான் மருந்துங்கிறத மறந்திய, மருந்த உணவா சாப்பிடுறீங்க. எல்லா சத்தம் இருக்கிற தண்ணியை விட்டு புட்டு அக்குவா தண்ணி தான் நாகரிகம்னு போனீங்க. இப்ப அனுபவிக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லல, என் ஜக்கம்மா சொல்றா. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? பரிகாரமா? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் பாரதி அப்பவே ஒரு பாட்டு பாடி இருக்காரு. நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இதை நினைந்து நினைந்து வெறுக்குது இல்லையே, கஞ்சி குட்டிப்பதற்கில் ஆரதன் காரணங்கள் இவை எனும் அறிவுமிலா, பஞ்சமோ பஞ்சம் இன்று நிதம் பரிதவித்தே உயிர் துடி துடித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை தீர்க்க ஒரு வழி இல்லையே. அப்படி துயர்களை தீர்க்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இங்க சொத்து சேர்க்கிறீங்க, சொத்து சேர்க்க வேண்டாம், இருக்கிற இயற்கையை பாதுகாக்க சொல்லி கொடுங்க. இப்ப புதுசா பினுசாலா வாங்க வேணாம், நம்ம இயற்கையோட இணைஞ்சு இருக்கு பாருங்க. சிறிதாயி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்புனாதான் நான் ஊரு போய் சேர முடியும். நான் சொன்னத பரிகாரமா செய்யுங்க. இந்த குற்றால நாதர் உங்க கூடவே இருப்பாரு. வரேன் தாயி. குறிபாக்களையோ அம்மே, குறிபாக்களையோ அண்ணே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனங்களோ